வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பழம்பொரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அரை கப் மைதா எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு தேக்கரண்டி வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி சேர்த்து நல்லா நீர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இதுக்கு நேந்திரம்பழத்தில் தான் இந்த பழம்பொரி செய்யணும். அதை நீங்கள் இந்த பஜ்ஜி மாதிரி ஸ்லைஸாகவும் கட் பண்ணிக்கலாம், அல்லது ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடலெண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் மிதமான தீயில் வச்சுட்டு ஒவ்வொரு பழத்துண்டுகளாக இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா இந்த மாவு சேர்கிற மாதிரி சேர்த்து மெதுவாக ஒன்று ஒன்றா இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். அதிகமாக போடாதீங்க, 2 அல்லது 3 போடுங்க. ஏன்னா மைதாங்கிறதுனால ஒன்று கூட ஒன்று ஒட்டிக்கும். ஒரு பக்கம் பொரிஞ்சதும் பொறுமையாக இன்னொரு பக்கத்தை திருப்பி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். ஏன்னா மாவு ரொம்ப லேசாக இருக்கிறதுனால சீக்கிரமே இதை வெந்துடும். இப்போ பொறுமையாக ஒவ்வொன்றையாக எண்ணெய் வடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இது டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். இது ரவுண்ட் ஷேப்பில் உள்ளதை இதே மாதிரி நல்லா இந்த மாவை பரட்டிட்டு பொறுமையாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் நான் ஒரு 4-5 கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இடம் நமக்கு எண்ணெயில் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் பொரிஞ்சதும் இது இன்னொரு பக்கம் திருப்பிட்டு நல்லா இந்த மாதிரி பொரித்து எடுத்துடலாம். பார்த்திங்களா, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சு. பொறுமையாக நம்ம பிரித்து எண்ணெய் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ சூப்பரான பழம்பொரி தயார். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. உடனே செஞ்சு கொடுத்துடலாம், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த சிம்பிள் ரெசிப்பியை நேந்திரம்பழம் வச்சு செஞ்சு பாருங்கள். நன்றி.